இன்றைக்கு நேற்றைய தினம் எங்களுடைய மாணவ செல்வங்கள் ஓஎல் எழுதி முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் எதிர்கால சந்தையினருக்கு. இருந்தும் ஒரு கசப்பான ஒரு விடயம், எங்களுக்கு ஒரு தீர்மானம். இன்றைக்கு ஒரு கிழமைக்கு முந்தி நான் உண்மையாக தனியார் கல்வி நிலையங்களின் நிறுவன தலைவர்களோடும் அந்த தனியார் கல்வி நிலையங்களின் கற்பிக்கின்ற ஆசிரியர்களோடும் சிலரோடு நான் தொடர்பு கொண்டு கதைத்திருந்தேன். அவர்களுடைய ஏற்கனவே சொன்னால் இந்த முறை ஓஎல் எழுதும் மாணவர்களுக்கு குறைந்தது ஓஎல் எழுதி 15 நாட்கள் 15 நாட்களாவது அவர்கள் விடுமுறைகளை கொடுத்து அதற்கு பிற்பாடுதான் இந்த உங்களுடைய தனியார் கல்வியை தொடங்க வேண்டும் என்று. அதற்கு மாறாக எனக்கு நேற்றைய தினம் தொலைபேசி ஊடாகவும் தனியார் கல்வி நிலையங்களில் இப்படி 2 நாள், அதாவது சனிக்கிழமை நாளைய தினம் எங்களுடைய மன்மத நெறி பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராமங்களில் தனியார் கல்வி நிலையங்களில் இந்த மீண்டும் இந்த தனியார் கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுவதாக எனக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு அன்பு கட்டளை உங்களுக்கு தெரியும். நான் எடுக்கப்படுகிற நடவடிக்கை அனைத்தும் சொல்லப்படுகிற விடயங்கள் அனைத்தும் சரியாக நான் நடைமுறைப்படுத்துகின்றேன். இது என்னுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் என்னோடு பயணிக்கிற தனியார் கல்வி நிலையங்கள், தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். மீறும் பட்சத்தில் என்னுடைய சட்ட நடவடிக்கை சரியான முறையில் மேற்கொள்ளப்படும். இந்த ஏஎல் மாணவர்கள், அதாவது புதிதாக ஓஎல் எழுதி நேற்று தினம் ஓஎல் எழுதின மாணவர்களுக்கு இன்றையில இருந்து 15 நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஏஎல் புதிதாக ஆரம்பிக்கப்படுற ஏஎல் வகுப்புகளை தனியார் கல்வி நிலையங்கள் ஏஎல் வகுப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதை மீறி நீங்கள் அதற்கு முந்தி தொடங்கினால் உங்களுடைய அனைத்து தனியார் கல்வி நிலையங்களும் இழுத்து மூடப்படும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதை தொடர்ந்து நான் ஏற்கனவே கூறியது போன்று எந்தவித தனியார் கல்வி நிலையங்களையும் இப்ப புதிதாக இணைகின்ற ஓஎல் ஏஎல் மாணவர்களுக்கு எந்தவித முற்கொடுப்பனவோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்றதுல நான் சரியான தெளிவாக இருக்கிறேன். உங்களுக்கோ உங்களுடைய அனுமதி பத்திரம் ரத்து செய்வதா இல்லையான்றது உங்களுடைய கையில இருக்கிறது. உண்மையில கல்வி எங்களுடைய போராட்டம் 30 வருட போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்பு நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் இந்த கல்வி. அந்த கல்வி எதிரானவன் இல்லை. நான் உங்களுக்கு தெரியும், இந்த ஓஎல் பரீட்சையை எழுதி முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுதி முடியாத பாரி ஒரு சுமை. அந்த சுமையை இன்னும் தூக்கி இயலாத கட்டத்தில் அடுத்தது ஏஎல் என்ற அந்த தனியார் கல்வி நிலையங்கள் நீங்கள் அந்த கல்வியை தொடர்வது எனக்கு மட்டும் இல்லை. இது என்னுடைய வேண்டுகோள் இல்லை. என்னுடைய மன்மத நெறி பற்றி இருக்கிற அனைத்து மாணவர்கள், எதிர்கால மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் என்னோட முறைப்பாடுட்டதால் தான் உண்மையில நான் இதை அது சரியாக இருந்தது. அந்த முறைப்பாடு சரியான நேர்த்தியான முறைப்பாடு இருந்ததுக்காக தான் இந்த மன்மத நெறி பற்றி பிரதேச சபையால் எடுக்கப்பட்ட முடிவு இது. இதை மீறக்கூடாது. உங்களுக்கு தெரியும், மீறினால் என்ன நடக்கும் என்று. நான் சொன்னதை மட்டும்தான் செய்வேன். இது மக்களுக்காக, அவர் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றதுக்காக, இந்த மாணவர்களுக்காக, இது கிட்டத்தட்ட 199% மாணவர்கள வேண்டுகோள் தான் இது. அவங்களுக்கு 15 நாள் இடைவேளைக்கு பின்பாடு இந்த உங்களுடைய தனியார் கல்வி நிலையங்களை நீங்க திறந்து கற்பிக்கலாம். மீண்டும் நான் திரும்ப ஞாபகப்படுத்த என்னன்னு சொன்னா, நான் எங்களுடைய கல்விக்கு எதிரானவன் இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஆயுதம் இந்த கல்வி செல்வம், இந்த மாணவர்கள், எதிர்கால சந்தையினர். எனக்கு இந்த நடவடிக்கைகள் நான் எடுக்கிற காரணம் என்ன, இது கல்விக்கு எதிரானவர்கள் இல்லை. நாங்கள் கல்வி வியாபாரிகளுக்கு மட்டும்தான் நான் எதிரானவன். இந்த நடவடிக்கையில் இந்த கல்வி இப்ப நான் கொண்டு வர திட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சறுக்கல் வந்தாலும் அதுக்குரிய கடும் இறுக்கமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் வேண்டுகிறேன்.